வேவுதா இல்ல வந்துட்டு இருக்குது. வந்துட்டு இருக்குதா ஆமா சாமிடா. மகளே 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 மின்னலொளியா என் பாதார விந்தங்களை படிந்ததனால் இந்த பரந்த உலகில் எந்தெந்த குறையும் இல்லாமல் எந்த சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். அப்பா மகளே எந்த ஒரு குறையுமே இல்லாமல் என்று சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லுறீங்களே, உண்மைதான். எப்படி சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன்? ஏனம்மா அப்பா கணவராகப்பட்டவர் என்னை விட்டு விரிந்து 9 ஆண்டு காலம் ஆகிறது. உன்னுடைய மாலை தேடி வரவில்லை. உன்னுடைய கணவர் திருமண அன்று காந்திருவ திருமணம் செய்துவிட்டு போன அர்ஜுனன் 9 ஆண்டு காலமாகியும் இன்னும் ஏகலோகம் வரவில்லை. இன்று வருவார், நாளை வருவார், இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்து காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அம்மா நான் ஒன்று சொல்வேன், உனது மனது சஞ்சலப்படாமல் நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டு நீ அதன் பிரகாரம் நடந்து கொள்ளம்மா. இதோ அர்ஜுனன் இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்து விட உனக்கு மறு திருமணம் செய்து வைக்கிறேன். நல்ல ஒரு ஆளவனை பார்த்து மறு திருமணம் செய்து கொள்ளம்மா.
என்னுடைய மனதாகப்பட்டது யாரையுமே ஏற்றுக்கொள்ளாதப்பா. அப்படியா? கல்யாணம் வேண்டாம் அப்பா, நான் உங்களுக்கு கன்னியாக வாழ்ந்து வரேன். அம்மா மின்னலொளியால் அப்படி கன்னியாக வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்கிறாய். எனக்கு திருமணம் வேண்டாம், உங்களுடைய திருமகளாக வாழ்த்து என்றா இருந்தாலும் அன்று காந்திரவ திருமணம் செய்துவிட்டு போன அர்ஜுனன் இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அவரையே நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆகட்டுமா, இருந்தாலும் இதுக்கு ஒரு விதிமுறை இருக்கிறது. எப்படி என்றால் 48 நாள் கவரை பூஜை செய்தால், கவரை விரதம் இருந்து தினந்தோறும் நீ கவரை பூஜை செய்து வந்தால் 48 நாள் முடிவடைந்த உடனே உன்னுடைய கணவன் உன்னுடைய அரண்மனைக்கு தேடி வருவார் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதனால் நான் உனக்கு கன்னிகா மடம் கட்டி தருகிறேன். கன்னிகா மடத்திலே 48 நாள் கவரை பூஜை நீ செய்யணும். அந்த பூஜை முடிவடைவதற்கு முன்ன உன்னுடைய கணவனே அல்ல, நான் அல்ல, உன்னுடைய அண்ணன் அல்ல, யார் வந்தாலும் பூஜை முடியாத ஏறெடுத்து பார்க்க கூடாது. உண்மைதான். உன்னுடைய கணவனே வந்தாலும் பூஜை முடியாமல் நீ ஏறெடுத்து பார்க்க கூடாது. சரியா? நீ பூஜைக்கு ரெடி ஆயிரு, நான் கன்னிகா மடம் கட்டி கொடுக்கிறேன். ஆகட்டும். யாருங்க வாடாங்க. இப்பொழுது என்னுடைய மகள் தினந்தோறும் கண்ணு சிந்தனையோடு இருக்கிறார் என்று சொன்ன என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க. அன்று சிவனிடத்திலே வரவாங்க சென்றார் என் மகள் மின்னலொளியால காந்திரவ திருமணம் செய்து விட்டு போனார். இன்றோடு 9 ஆண்டு காலமானது, இன்னும் மேகலோகம் தேடி வரவில்லை. அதனால்தான் என் மகள் தினந்தோறும் இன்று வருவாரா நாளை வருவாரா என்று எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். இன்று ஒரு தீர்வு காண வேண்டும். என்ன செய்யணும் சாமி? அந்த அர்ஜுனனுக்கு அண்ணனாகப்பட்ட தாரா புகழ் படித்த தர்மராஜனுக்கு நாம நிருபம் எழுதி அனுப்ப வேண்டும். அதனால் லிகிதத்தை எடுத்து வா, நிருபம் எழுதலாம். மேல் விலாசம் ஒரு 5 இது என்னது? பேப்பர் ஓட்டாயிருமில்ல. மேல் விலாசம் போடு சாமி. ஸ்ரீ ராஜராஜகிரி சேலம் சண்டல ஆஸ்பத்திரி, மேட்டூர் மாட்டாஸ்பத்திரி, கோல்நாய்க்குப்பட்டி கொரோனா ஆஸ்பத்திரி, பூலாம்பட்டி புண்டுபிடிச்ச ஆஸ்பத்திரி. இந்த லிகிதம் இப்படி எழுதுனா எங்க போவோம்? ஒரு ஆஸ்பத்திரியா போய் சேரும். பைத்தியக்காரா, நான் சொல்ற மாதிரி போடு. இது அழிக்கிட்டா? இதெல்லாம் அழி. இதாண்ட அழிக்கிறேன். இருங்க, பேனாவில் கொஞ்சம் இஞ்சி கம்மியாகி போச்சு, குடிச்சுக்கிறேன். அங்கடா இஞ்சி போட்டி கையாளி பேடத்து போனி அந்த வீட்டுக்கு தண்ணி வாங்கி கழுவ மாட்டேன். அந்த முன்னாடி பெஞ்சு மாட உட்காந்துருக்கான். சரி இருக்கட்டும். சரி. ஸ்ரீ ராஜராஜ ஸ்ரீ ராஜகணம் பொருந்திய ஸ்ரீ ராஜகணம் பொருந்திய டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய, டெல்லி அஸ்னாபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தாரா புகழ் படித்த தர்மராஜனுக்கு எழுதக்கூடிய நிருபம். வெந்து போயிருக்கேன். ரோடு அந்த கொதிக்குது. ஏப்பா இந்த கோமாளியை எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? எங்க ஊர் காமநேர் வழியா வண்டி வந்துச்சா, ஏறி நானே உட்கார்ந்து விட்டேன். எழுதுறா. தாரா புகழ்பெற்ற தர்மராஜனுக்கு எழுதக்கூடிய நிருபம். ஆமா, மேகலோகத்தை ஆளும் மேகராஜன், மேகலோகத்திலே வாழும் மேகராஜன், என்னுடைய மகள் மின்னலொளியாலே உன்னுடைய தம்பி ஆகிய அர்ஜுனன், என்னுடைய மகள் மின்னலொளியாலே உன்னுடைய தம்பி அர்ஜுனன், அன்று காந்திரவ திருமணம் செய்துவிட்டு போன அர்ஜுனன், 9 ஆண்டு காலமாகியும் இன்னும் உன்னுடைய தம்பி அர்ஜுனன் மேகலோகம் தேடி வரவில்லை. ஆமா, நீ தர்மத்தின் வழியா நடப்பவர் உண்மையானால், நீ தர்மத்தின் வழியாக நடப்பது உண்மை என்றால் உன்னுடைய தம்பி அர்ஜுனன் மேகலோகம் தேடி வர வேண்டும். உன்னுடைய தம்பி அரச்சுண்ணிய மேகலோகத்துக்கு வர வேண்டும்.
அர்ஜுனன் அதான் ஒரு பக்கமா வந்து அழிச்சு விடாத செத்து போனவன தப்பா போட்ட அர்ஜுனன் அது மட்டும் அடிக்கிறேன். உன்னுடைய தம்பி அர்ஜுனன் மேகலோகத்துக்கு வர வேண்டும். இப்படிக்கு மேகலோகத்தை ஆளும் மேகராஜன். இப்படிக்கு மேகராஜன் நான் தாங்க இது சாமி அதோட நிறுத்தி. மேகலோகத்தை ஆளும் மேகராஜன் நீ போடுங்க. கீழே போடு. இதெல்லாம் கீழே போடுறேனா ஆராயா குதில்றா டேய் வேணா கீழே போட்டா கோவம் எனக்கு வேணா உடைஞ்சு போடுடா கஷ்டப்பட்டு எழுதனே ஒரு ரைண்ட் தவறாம சரி கொண்டா கையெழுத்து கீழே போடுங்க அந்த இடத்துல போடுங்க சரி நான் அந்த இடத்துல போறேன் நீ அந்த இடத்துல போ எனக்கு வாட்டம் பிடிச்ச வரும் சரி போடுங்க அப்படி சொன்னாங்க பாரு இந்த இடம் கேப் போட்டுக்கறோம்ல ஆமா இது போடு இப்படிக்கு மேக ராஜன் என்னடா அது ஒண்ணு இல்ல நீ பேன முள்ள ஒடிஞ்சு போச்சு இங்க வர மாட்டேங்குதுடா கூட பிடிச்சி தரேன் இப்படிக்கு மேகராஜன் இப்பெல்லாம் நிறைய திருட்டு கையெழுத்து போட்டுறாங்க. ஒரு உன் கையெழுத்து மாதிரி எத்தனை பேர் போட்டுருவாங்க. வேக வச்சா தான் ஆராளி மாத்த முடியாது. அதனால தான் ஆதார் கார்டு விட்டுட்டாங்க கவர்மெண்ட். பெருவரில் வச்சா எங்க என்னங்கிறமோ எல்லாம் கண்டுக்குவாங்க. வேக வச்சுட்டு போ. வேக இங்க வேணுமே இருக்குது பொட்டிக்கு தாங்கிட்ட நான் எப்படா ஜோர்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு நான் வச்சிட்டா நீயே வச்சிரு வச்சு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு உனக்கு. இத கொண்டு போய் வவாலு பூச்சில போடுறேன். வவாலு பூச்சி நீ போடாத. வவாலு பூச்சில போட்டு விட்டா கொண்டு போய் பணமாத்தல சொறி விட்டுரும். வவாலு படமா கொண்டு போய் சொறி விடுவோம். நண்பா இது தர்மராஜா கிட்ட நீ நேரடியா சென்று கொடுத்து வா. நானே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். ஆமா சரிங்க. என் மகள் மின்னல் ஒளியாளுக்கு பூஜை செய்வதற்கு கன்னியா மடம் இதோ அமைத்திருக்கிறோம். தினந்தோறும் பூஜைக்கு ஏற்பாடு செய்து கொடு. என் மகள் 48 நாள் கவரி பூஜை செய்வாள். அவளுக்கு கன்னிகாமான கட்டி கொடுத்து பூஜை செய்யணுமா? ஆமா. சரி கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்துட்டு போவ. கட்டணமா காவல் புரியணும். அவளுக்கு காவல் நானா? ஆமா. அப்படியே கட்டமா பாத்துக்கறேன். ஏய் ஏதோ தப்பு நடந்தா கொண்டு போறாரு. அண்ணே மின்னால ஓடியா? ஏய் பாப்பாய் மின்னல்